மனோஜ் வந்து ஒரு நகையை திருடிட்டாரு. அதில வந்து மாட்டிக்கிட்டாங்க. விஜயாவுக்கு இதில பங்கு இருக்குன்னு சொல்லி வீட்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அண்ணாமலை வந்து இனிமேல் உங்ககிட்ட வந்து நான் பேச மாட்டேன். உங்ககிட்ட வந்து கையால பச்சை தண்ணி வாங்கி கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் ரொம்ப கண்டிஷனா சொல்லிட்டாரு. அதனால விஜயாக்கு ஐயோ! என்ன செய்யன்னே தெரியாம கோவப்படுற மாரி ஆக்டிங் போட்டு ரூம்குள்ள போய் கதவ பூட்டிடுறாங்க. எவ்வளவோ கதவ தட்டி பார்க்குறாங்க. ஆனா யாருமே தொறக்கல. "அப்பா நீ போய் பேசினா கண்டிப்பா தொறப்பாங்கப்பா. போப்பா போப்பான்னு சொல்லி எவ்வளவோ முத்து கம்பல் பண்றாரு. ஆனா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. "நீ உன் வேலைய மட்டும் பாரு. இது வந்து எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் உள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனையில நீ தேவையில்லாம தலையிடாத" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல நான் வீட்டு விட்டு வேணா நான் வேணா வெளியே போயிறவா" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷா பேசுகிறாங்க. சரின்னு முத்து வந்துட்டு ஓகே அப்போ வேண்டாம் விட்டுருன்ட்டு வந்துடுறாங்க. மீனா வந்துட்டு ஏங்க இப்படி வந்துட்டீங்க மாமா இப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் திருப்பி திருப்பி பேசுனே ஏய் நீ போய் வசம் வாங்குவியா அப்போ பார்த்தியில்ல எப்படி கோமா பேசுகிறாங்கன்னு வேணா நீ போய் கேடு போவியா யார் போய் வசம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேராரு. சரி வேறு ஏதாவது யோசிங்கிற அப்படிங்கிறாங்க. சரி யோசிக்கிறேன் விட்டுருவியா இல்லாட்டினாலும் நீ அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அவங்க யார் வந்து பேசுனா எனக்கு தெரியும் நான் அவங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்து முடிச்சிடுறாரு. அடுத்து மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. மனோஜ் வந்து பார்க்குறாங்க வெளியில் அவங்க ரூமை விட்டு வெளியில் வராங்க.